vlogs. இப்போ நாம் ஒரு ஸ்மால் கார்டன் டூர் தான் பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் நிறையா ஃப்ளவர்ஸ் வச்சுருக்கோம். ஃப்ளவர்ஸ் நிறையாலாம் இல்லை, ஒரு ரோஸ் செடி தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் கார்டனில் என்னென்னு இருக்குன்னு ஒரு சின்ன ஒரு vlog-ஆக பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ கைஸ், இதெல்லாம் தான் நம்மளோட கார்டன். ஒரு சின்ன கார்டன் தான். அந்த கார்டன்லேயே நான் நிறையா செடி அங்கேயும் இங்கேயும் நிறையா வளர்த்தி வச்சுருக்கேன். ஸோ மணி பிளான்ட்லேருந்து எல்லாமே வளர்த்திருக்கேன். ஸோ இந்த கற்பூரவள்ளி எல்லாமே கற்பூரவள்ளியாக தான் இருந்தது. ஸோ இப்போ தான் நாங்கள் இந்த பாட்டில் மண் அந்த ஃபர்டிலிட்டிக்காக நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ துளசி, ஸோ நிறையாவே எல்லாமே இருக்குது கைஸ். ஸோ இன்றைக்கி ஒரு ஃப்ளவர் ப்ளூமாக இருக்குது, ரோஸ். இது வந்து இது பேர் லைட் ரோஸ். ஸோ கைஸ், இப்போ இந்த செடி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு மகிழ மரம்னு நம்ம சொல்லுவோம்ல, ஸோ அதுக்குண்டான செடி தான் இது. ஸோ இப்போ தான் நாங்கள் வாங்கி வச்சோம் பாட்டில் வளர்க்கலான்ட்டு. ஸோ கைஸ், நாங்கள் இன்னும் அதெல்லாம் எதுவும் மாற்றி வைக்கல. ஸோ எல்லாமே இந்த பிளாஸ்டிக் கவரில் தான் இருக்குது. இந்த பிளாஸ்டிக் கவரில் தான் வச்சுருக்கோம். ஸோ நிறையா நர்சரியிலேருந்து நாங்கள் வாங்கிட்டு தான் அடிக்கடிக்கு இங்கே பிளான்ட் பண்ணி வைப்போம். ஸோ எனக்கு கார்டனாக ரொம்ப பிடிக்கும். ஸோ அது கூட சாயங்கால நேரம் கொஞ்சம் நல்லா இங்கேயும் அங்கேயும் நடந்துட்டு ஏதாவது ரோஸ்க்கு இது பூத்து இருந்ததுன்னா அதை பொறிச்சிட்டு அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். செடி என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு தேக்கு மரத்தினோட இது தான். ஸோ இதுவும் நாங்கள் இப்போ ரீசெண்டாக தான் வாங்கியிருந்தோம். இருந்து இல்லையா கைஸ், இது மகிழ மரம்னு. ஸோ அது இப்போ தான் ஸ்லைட்டாக இந்த க்ரீன் லீவ்ஸ், லைட் க்ரீன் லீவ்ஸ் இப்போ தான் அது வச்சுருக்கு. ஸோ ஒரே ஒரு மொட்டை இங்கே ஒன்று வச்சுருக்கு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பூ வச்சுருக்கு. ஸோ இதுதான் இந்த இதில் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கோவா அந்த மரம் மாதிரி வளரும்ல கோவா, ஸோ அதுதான். ஸோ அதில் வந்து 2 காய் பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ தான் வாங்கிட்டு வந்து வச்சோம். ஒரு 2 வீக்ஸ் தான் ஆச்சு. அதுக்குள்ளாரே 2 ஃப்ளவர் வச்சு 2 காயும் ரேஸாக பிடிச்சிருச்சு. இன்னும் நெக்ஸ்ட் வீக்கில் இன்னும் கொஞ்சம் பெருசாக நான் காமிக்கிறேன். அடுத்து வந்து நம்ம துளசி நாங்கள் இந்த மாதிரி உண்டியெல்லாம் உடைச்சோம்னா அந்த உண்டியலில் இந்த மாதிரி சாண்டை ஃபர்டைல் பண்ணி நாங்கள் இந்த மாதிரி வளர்த்தி வச்சுருவோம். ஏன் அதை வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நாம் அங்கே வளர்த்தி வச்சிட்டோம். ஸோ ரோஸும் நாங்கள் அடிக்கடி கட் பண்ணி விட்டுருவோம். ஸோ ஏன்னா அது அங்கேயும் இங்கேயும் நடக்கும்போது தெரியாமல் மிதிப்பட்டுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு எல்லாம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வெட்டி விட்டுருவோம். கைஸ், இந்த ரோஸ் செடியை பொறுத்த வரையும் நாம் நிறைய வெட்ட தான் நம்மளுக்கு இன்னும் நிறைய தழைஞ்சிட்டே இருக்கும். ஸோ யாரெல்லாம் ரோஸ் செடி வச்சுருக்காங்களோ இந்த டிப்ஸை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஒரே ஒரு ரோஸ் இப்போ வச்சுருக்கு. ஆனால் இந்த ரோஸ் செடி எங்களுக்கு எப்போவுமே நிறைய வாரம் ஒரு 5 ஃப்ளாராக கொடுக்காமல் இருக்காது. வாரம் கொடுத்துட்டே தான் இருக்கும். ஸோ நாங்கள் ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் இன்னும் வெட்டலை காய்ஸ். இன்னும் அது அப்படியே தான் இருக்குது. இனிமேல் தான் வெட்டணும். இன்னொன்று சொல்லணுன்ட்டே இருந்தேன், மணி பிளான்ட் வந்து வீட்டில் வளர்த்துறது நல்லதா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு எதாவது தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாமளும் மணி பிளான்ட் நம்ம கார்டன் பெட்டில் வச்சுருக்கோம். ஸோ மணி பிளான்ட் இப்போ தான் கொஞ்சம் ஒரு அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்துருக்கு கைஸ். கீழேயே படர்ற அந்த ஸ்டேஜுக்கு இப்போ தான் வந்திருக்கு. ஸோ நான் காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக படர்ந்துகிட்டே வருது. ஸோ இங்கே எக்ஸ்ட்ரா துளசிஸில் இருக்கிறத கட் பண்ணி வேறு பாட்டுக்கு மாற்றி வைக்கணும். ஏன்னா ரூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் இடைஞ்சலாக தானே இருக்கும் எல்லா ரூட்ஸுக்குமே. ஸோ அதனால தான் கைஸ், இதுவரை காமிச்சதில் என்னோடய கார்டன் டூர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ என்னோடய கார்டன் பெட் பிடிச்சிருந்தா கொஞ்சம் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் வேறு என்னென்ன செடி வைக்கலான்னு சொல்லுங்கள், நானும் கண்டிப்பாக வைக்கிறேன். ஸோ until then, bye from daily vlogs. பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க.